தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 2026 தேர்தல் கூட்டணியை உறுதி செய்தார் பிரேமலதா. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே அவர்களுடைய கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அனைத்தையுமே மிக தீவிரப்படுத்திருக்காங்க. அதுவும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணி என்பது நாங்கள் திமுகவுடன் தான் இருக்கிறோம் என உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனால் தொகுதி பங்கீடு என்பது திமுகவிலே இதுவரைக்கும் யாருக்கும் ஒதுக்க கிடையாது. தொகுதி பங்கீடு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் திமுக இருக்கக்கூடிய கட்சிகளே மாற்று கட்சி இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது தேமுதிக விஜயகாந்துடைய கட்சி தற்சமயம் வரைக்கும் இரட்டை நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவா அல்லது விஜயின் பக்கம் போய்விடலாமா அப்படின்னு சொல்லி இந்த நிலைப்பாடுலாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அதிலும் தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் எந்த கட்சி கொடுக்கிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி என தற்போது வரைக்குமே பிரேமலதாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரிலே தேமுதிகவுடைய மாநாடு என்பது இருக்கிறது. அந்த மாநாட்டிலே நாங்கள் யாருடன் கூட்டணியில் இருக்கிறோம், எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறோம், எத்தனை வேட்பாளர்களில் களம் இறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அனைத்து தகவல்களையுமே அவர் அந்த நேரத்திலே அறிவிக்க இருக்கிறார். அந்த நேரத்திலே அறிவிப்புகளை கொடுக்க இருப்பதற்கு முன்பாக இப்போதிருந்தே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையை தேமுதிக தீவிரப்படுத்தி இருக்கிறதாம். ஒரு புறத்திலே திமுகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்ல எங்களால் கொடுக்க முடியாது, 10 தொகுதிகள் குறைவாக கொடுக்க முடியும் என நமது ஸ்டாலின் சொல்லிவிட்டார். அதேபோல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக வந்த கட்சி, அந்த கட்சியை நம்பி சென்றால் ஒருவேளை அந்த கட்சி மிகப்பெரிய தோல்வியை தழுவிவிட்டாலும் 2026 31 வரைக்கும் நம்முடைய நிலைமையும் தோல்வி நிலைமையாகத்தானே இருக்கும் என அந்த நேரத்திலே பிரேமலதாக்கள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இருப்பது நமது அடுத்தபடியாக அதிமுக மட்டும்தான் இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணியில் தான் இருந்தது தேமுதிக. ஆனால் ராஜ்யசபா சீட் பிரச்சனையின் காரணமாகத்தான் அந்த இடத்தில் இருந்து வெளியேறி இருக்கிறது. வெளியேறிந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இதுவரைக்கும் பிரேமலதா அறிவிக்க கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமியிடம் பிரேமலதாக்கள் தனிப்பட்ட முறையிலே ரகசியமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையிலே 15 தொகுதிகள் வேண்டும், ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என தேமுதிக கேட்டிருப்பதாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தொகுதி வரைக்கும் ஒதுக்கி கொடுக்கிறோம், ராஜ்யசபா சீட் கொடுப்பது பற்றின யோசனைகளை முடிவு செய்துவிட்டு நாங்கள் சொல்கிறோம் என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். ராஜ்யசபா சீட் கொடுப்பதை பற்றி நீங்கள் நம்ப வேண்டாம், இருந்த போதிலுமே 10 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் ஒதுக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக உங்களுக்கான இடங்கள் உங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்படும் என தேமுதிகவிற்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாராம். அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணியில் தான் தேமுதிக வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வரக்கூடியது மிக 90% உறுதியாகிவிட்டது என சொல்லிக்கூடிய சூழல் தான் தற்போது இணையதளங்களிலே தகவல் என்பது வைரலாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.